ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமி தனித்து பெரும்பான்மை ஆட்சி பிடிக்க நான் 180 சீட்ல நிப்பேன் அப்படின்னு கொக்கரிச்சிட்டு இருந்தாரு. ஆனா அதெல்லாம் முடியாதுங்க. நீங்க என்னங்க லிஸ்ட ரெடி பண்றீங்க? ஆல்ரெடி நாங்க லிஸ்ட ரெடி பண்ணி வச்சுட்டோம். இந்தாங்க லிஸ்ட். சொன்ன டைம்ல சொன்ன நேரத்துல போயிட்டு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி வேட்பாளர்களை அறிவிங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு பாஜக ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணிருக்குங்க. அதிமுக 165 சீட்டிலும், பாஜக 31 சீட்டிலும், பாமக 20 சீட்டிலும், அமமுக 9 சீட்டிலும், தமாக 4 சீட்டிலும், பிற கட்சிகளுக்கு 2 சீட்டுகள் அப்படின்னு பாஜக ஒரு முழு லிஸ்ட் ரெடி பண்ணிருக்கு. இப்போ தேர்தல் நேரம் ரொம்ப நெருங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி ஒரு அதிகாரமிக்க தலைவராக இருக்கிறாரு தேசிய ஜனநாயக கூட்டணியில அப்படின்றதெல்லாம் சுத்த பொய். இவரு பேருக்குன்னு தான் தலைமை, ஆனா முழு அதிகாரமும் அமித்ஷா கிட்ட இருக்கு. அமித்ஷா அவர்கள் என்ன சொல்றாரோ, பாஜக என்ன சொல்லுதோ அதன்படிதான் எடப்பாடி பழனிசாமி செய்யணும் அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு உதாரணம். ஆக மொத்த எடப்பாடி பழனிசாமி தனித்து பெரும்பான்மையா நின்று ஆட்சியை பிடிப்பாரு, ஜெயிப்பாரு அப்படின்றதெல்லாம் ஒரு பகல் கனவு அப்படின்றது அதிமுகவுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கு. சோ இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.